ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு அருமையான சூழ்நிலையை ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டோட நேச்சரை ரசித்து எத்தனை நாள் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அமைதி நம்மளை சுற்றி எப்போவுமே இருக்கதாங்க செய்யுது. ஆனால் நமக்கு தான் அதை கண்டுபிடிக்க தெரியல. நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு 2 உதடுகள் இருக்குது, அதை வச்சு பேசத்தான் முடியும் அப்படின்னு. ஆனால் சில நேரங்களில் அமைதியாக இருக்கிறதுக்கும் தான். அமைதியாக இருக்கிறதுனால பல நன்மைகள் இருக்குங்க. ஆனால் நமக்கு எப்போ அமைதியாக இருக்கணும், எப்போ இருக்கக்கூடாது அப்படின்றதான் தெரியறதில்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமைதியாக இருக்கிறதுனால பல பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது, நமக்கு ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் உருவாகுது. இது நம்ம லைஃப்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பீயிங் சைலண்ட் மேக்ஸ் யூ அ பெட்டர் லிசனர். அமைதியாக இருக்கும்போது தான் நம்ம பல விஷயங்களை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறோம். முக்கியமாக ஒருத்தர் நம்மகிட்ட பேசாத கவனிக்கும் போது தான் அவங்களுக்கும் ஒரு மரியாதை. அப்போ தான் கான்வர்சேஷனும் நல்லா போகும், நமக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். பீயிங் சைலண்ட் மேக்ஸ் யூ மோர் ப்ரொடக்டிவ். காரியம்னு வந்துட்டா நம்ம பேசிகிட்டே இருக்கிறத விட அமைதியாக இருந்து ஒரு கான்சன்ட்ரேஷனோட நம்ம செய்கிற வேலைகளை இன்னும் ஸ்பீடாகவும் எஃபெக்டிவாகவும் செய்ய முடியும். அதே சமயம் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை அமைதியாக அப்சர்வ் பண்ணால் அந்த சூழ்நிலையை சரியான விதத்தில் அனலைஸ் பண்ணி பல ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ அமைதியாக இருக்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தேவையான ஒரு குவாலிட்டி. நீங்களும் கண்டிப்பாக வளர்த்துக்கோங்க, உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரிய வரும். கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸில் இருக்கிற பல பேர் மோஸ்ட் ஆஃப் த டைம் அமைதியாக இருக்கிறதே நம்ம பார்த்துருக்கோம். இது உண்மைதான். ஏன்னா இவங்களுக்கு தேவையான இந்த இமேஜினேஷனும் இன்ஸ்பிரேஷனும் இப்படிப்பட்ட அமைதியான சூழ்நிலைகள்லையும் இப்படி அமைதியாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு கிடைக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் கூட கண்டிப்பாக இப்படி ஒருத்தர் அமைதியாகவே அமுக்கமாகவே இருப்பாங்க. இவங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களோ, இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, இவங்களுக்கு பேச தெரியுமா தெரியாதா, இவங்களை நம்பலாமா நம்பக்கூடாதா, இப்படி பல கேள்விகள் வந்திருக்கலாம். இந்த கேட்டகரியை தான் இன்ட்ரோவர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பேசிக்காகவே அமைதியாகவே இருப்பாங்க, தனிமையாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோதான். ஒரு சிலர் சில சிச்சுவேஷன்ஸில் மட்டும் அமைதியாக இருப்பாங்க. இவங்களில் பலர் பல ப்ராப்ளம்ஸை தாண்டி வந்த அனுபவசாலிகளாக இருப்பாங்க. இந்த இடத்துல பேசுகிறது ஒர்த் இல்லைன்னு புரிஞ்சுட்டு அமைதியாக போயிடுவாங்க. எந்த பதட்டமான சூழ்நிலையிலையும் நிதானமாக, அதாவது காமாக இருந்து சரியான டெசிஷன்ஸ் எடுக்கிற சக்ஸஸ்ஃபுல்லான லீடர்ஸாக கூட இருப்பாங்க. இப்படி உலகமெங்கும் இருக்கிற பல லீடர்ஸ் மத்தியில் எத்தனை பேர் இன்ட்ரோவர்ட்ஸாக இருக்காங்கன்னு தெரியுமா? பில் கேட்ஸ், ஈலான் மஸ்க், ஜே.கே. ரவுலிங், பராக் ஒபாமா. எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குல்ல. இப்படி பல பேரை சொல்லிகிட்டே போகலாம். இதில் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சுந்தர் பிச்சை, கூகுள் CEO, அவரை ஒரு கரிஸ்மேட்டிக் இன்ட்ரோவர்ட்னு சொல்லலாம். இவங்க என்னதான் வெளியில் சாஃப்ட் ஸ்போக்கனாக அல்லது அமைதியாக இருந்தாலும் ஒரு மேடை பேச்சுன்னு வந்தால் அவ்வளோ என்தூசியாஸ்டிக்காக மோட்டிவேஷ்னல் டாக்ஸ் கொடுக்குறதையும் நம்ம பார்த்துருக்கோம். 2 வார்த்தை பேசினாலும் அது பயனுள்ளதாக இருக்கும். ஸ்டில் வாட்டர்ஸ் ரன் டீப்னு சொல்லுவாங்க. அமைதியாக இருந்து உங்கள் வேர்களை ஆழப்படுத்துங்க, உங்கள் திறமைகளை வளர்த்துக்கோங்க, உங்கள் செயலில் உங்கள் பலத்தை காட்டுங்க. ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ் அண்ட் லெட் சக்ஸஸ் மேக் த நாய்ஸ். ஆனால் சில நேரங்களில் நம்ம எப்போவுமே அமைதியாக இருந்தால் ஒரு தப்பான இமேஜை க்ரியேட் பண்ணிடுங்க. நம்ம அவங்களுக்கு உதவிகரமாக எதுவுமே பேசவே மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் உருவாக்கிடும். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து பேசும்போது அப்போ நம்ம அமைதியாக இருந்தால் அது அவங்க இன்னும் கோபப்படுத்த தான் செய்யும். அப்புறம் மறுபடியும் எப்படி வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நம்ம பேசணும். அதே சமயம் தப்பாக குற்றம் சாட்டும் போது அப்போது அமைதியாகவே இருக்கக்கூடாது. அது அவங்க கோபத்தை இன்னும் அதிகப்படுத்த தான் செய்யும். நம்ம ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷனை வாயை திறந்து கொடுக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் ரொம்ப முக்கியங்க. அக்ரெசிவான வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஒரு டீப் பிரெத் எடுத்து விடுங்க. ஒரு செகண்ட் சைலண்ட்டாக உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தேவையானதை மட்டுமே பேசுங்க. எப்படி அமைதியாக இருந்தால் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி மற்றவங்க பேசுகிறதையும் நம்மளை சுற்றி நடக்கிறதையும் கூர்ந்து கவனித்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் அதை அனலைஸ் பண்ணி ஒரு தெளிவான முடிவை எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்னடா அமைதின்னு சொல்லியே ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு யோசிக்கிறீங்களா?
நீங்கள் கூட தான் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை அமைதியாக இருந்து பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா? இந்த அமைதியில் கூட உங்களுக்கான ஸ்பார்க் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். டிசிஷன் உங்கள் கையில். சூஸ் வைஸ்லி.